அழகியே marry me அழகியே. ஒரு மணிக்கே வாரேன்னு சொன்னவளோ இன்னும் காணல. எந்தாலதான் போய் தொலைஞ்சால்வளோ. நேரம் அவ வயிற்றுல புளிய கரைக்கு. ஒரு வேளை வர வழியில எதுவும் ஆயிருக்குமோ? கடவுளே, அப்படி மட்டும் எதுவும் ஆயிருக்க கூடாது. பெரியம்மா, மக்களே வந்துட்டீங்களா? இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு. ஏன் பெரியம்மா, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிட்டோன்னு நினைச்சு பயந்துட்டீங்களோ? அட ஆமா மக்களே, நேரானோடனே என் மனசு என்னெல்லாமோ யோசிக்க ஆரம்பிச்சுட்டு பார்த்துக்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா. எங்களுக்கு கார் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு பார்த்துக்க, அதான் கொஞ்சம் லேட்டு. அப்படியா? இன்னைக்கு பார்த்து நம்ம டிரைவரும் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டான். இல்லைன்னா அழகா நம்ம காரையே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். சரி பரவாயில்ல பெரியம்மா, அதான் நாங்கள் வந்துட்டோம்ல. ஆமாம், நீ என் மக்களே இப்படி மெலிஞ்சு போயிருக்கா? சாப்பிடவே மாட்டியோ? அட கடவுளே கடவுளே. ஏ பெரியம்மா, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? நான் இங்கேருந்து போனதோட 4 கிலோ கூடியிருக்கேன். ஒன்றா சொந்தக்கார வேலை பார்த்தோன்னே இந்த டைலாக்கை மட்டும் மறக்காமல் சொல்லிடுவீங்களா? சரி போட்டு விடு, ரொம்பவும் ஓட்டாத பெரியம்மையா. போங்க, உள்ளே போய் குளிச்சுட்டு பெரியம்மா சாப்பாடு ரெடியாக வச்சுருக்கேன், 2 பேரும் வந்து சாப்பிடுங்க. சரி பெரியம்மா. எப்படி இருக்காக்கோ? இங்கே பிரச்சனை ஒன்றும் இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லை ராதா, நான் நல்லா இருக்கேன். உங்களை பார்க்காத ஒரு குறை தான் எனக்கு, அதுவும் இல்லை. இப்போ சீக்கிரம் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் துபாய்க்கே போகலான்னு இருக்கோங்கோ. ஏன்டி, அப்போ நீங்கள் இங்கே இருக்கிறதுக்காண்டி வரலையா? இதானட்டி நம்ம ஊர். எனக்குன்னு தான் யாரும் இல்லை. பிள்ளையனையும் கடைசி வரை என் கூட தான் இருப்பேன்னு நினச்சேன். இப்படி திடுதுப்புன்னு துபாய்க்கு போகிறேங்கன்னா நான் மட்டும் இங்கே தனியாக என்ன பண்ணுவேன்? ஏக்கோ, நீ ஒன்றும் கவலைப்படாதக்கோ. நாங்கள் அடிக்கடி துபாயிலேருந்து உன்னை வந்து பார்த்துட்டு போகிறோம். இல்லைன்னா பேசாமல் நீயே எங்கள் கூடயே துபாய்க்கு வந்துடுறியா? போட்டி எங்க என்னத்தை பேசிகிட்டு இருக்கா? அப்போ இங்கே இருக்க வீடு, இந்த பிஸ்னஸ் எல்லாம் யார் பாப்பா? இதெல்லாம் என்னோடத்தனை நம்பி எப்படி கொடுத்துட்டு வர முடியும்? எனக்கு என்னமோ மல்லியை வச்சுட்டு இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கோ. சரி, என்னமோ சொல்லியா, உன் இஷ்டம் போல் பண்ணு. ஏன்க்கோ, அதை கொஞ்சம் சந்தோஷமாக தான் சொல்லலாம். என்னால் சந்தோஷமாலாம் சொல்ல முடியாது. உனக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை பண்ணு. எனக்கு நீயும் பிள்ளையும் நல்லா இருந்தால் போதும். சரி, கோர்ட்டுக்கு போனோன்னு சொன்னீங்க, என்னைக்கு போறிய? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வக்கீல் வர சொல்லியிருக்காரு பார்த்துக்க. நீயும் வாரியா என் கூட? சரி ராதா, நானும் வாரேன், சேர்ந்து போகலாம். சரிக்கோ, அப்போ நான் போய் குடிச்சிட்டு வாரேன். ஆமாம், மல்லி எப்படி இருக்கா? அங்கே சந்தோஷமாக இருக்கல்ல? அவளுக்கு என்ன, அவள் நல்லா ஜாலியாக தான் இருக்கா. அவ அப்பாவை பார்த்ததான் அவளை கையிலே பிடிக்க முடியல. ஒரே ரவுண்டு தாங்கோ, டெய்லி வெளியே கூட்டிகிட்டு போயிருயாரு மோவலை. சரி டி, அப்போ அங்கேயே ஒரு நல்ல பையனா பார்த்து சீக்கிரமாக அவளுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருங்க. எனக்கும் அவள் கல்யாணத்தை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆமாம், சீக்கிரமாக அங்கே உள்ள பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலையை ஆரம்பிச்சிடணும். அவ அப்பாட்டையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், ஏதாவது நல்ல பையன் இருந்தால் பார்த்து வச்சுக்கிடுங்கன்னு. சரி, நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கா. சரி, நேரம் ஆகுது, நீ போய் குளிச்சுட்டு வா, 2 பேரும் வந்து சாப்பிடுங்க. சரிக்கோ. இல்லை ஜோசப்பு, ஓட்டு போட்டியா? ஆமாண்ணே, காலையிலே போனால் கூட்டம் இருக்காது பற்றியலா, அதான் 7 மணிக்கே போய் ஆளாக போட்டுட்டு வந்துட்டேன். நீங்கள் போட்டாச்சாண்ணே? நானே இப்போ தான் ஜோசப்பு போட்டுட்டு வரேன். சரி, கேட்கக்கூடாது தான், ஆனால் பரவாயில்ல. யாருக்குள்ள போட்டா? நான் சூரியனுக்கு தானே போட்டேன். எங்கள் வீட்டில் பரம்பரையாக சூரியனுக்கு தானே போடுவோம், அதான் இந்த தடவையும் சூரியனுக்கே போட்டுட்டேன். நீங்கள் யாருக்குண்ணே போட்டியா? நாங்களும் வழக்கமாக தாமரைக்கு தான் போடுவோம், இந்த தடவையும் தாமரைக்கு தான் போட்டிருக்கேன் பார்த்துக்க. அப்படியா? சரிண்ணே. நானும் நம்மள விஜயனுக்கு எப்படியாவது ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஸ்கூலில் கூட என்ன பீத்துன்னு பீத்திட்டு வந்தேன் தெரியுமா? இப்படி ஆசையில் மண்ணெல்லி போட்டானுவேன். ஆமாம், ஏதோ ஓட்ட ஐடி வேணுமா, பூத்து ஸ்லிப் வேணுமா, என்ன கர்மம் அதெல்லாம். முதல்ல தெரிஞ்சிருந்தா கூட எந்த கடையில் கிடைக்கும்னு கேட்டு வாங்கி வச்சிருக்கலாம். இப்படி 2 ஓட்ட அநியாயமாக வேஸ்ட்டாக போயிட்டு பாரு. ஆமால, இங்கே கிடைக்கலனாலும் நார்கோயிலாவது கிடைச்சிருக்கும். முதல்ல தெரிஞ்சிருந்தா அழகா நேரத்தை வாங்கி வச்சிருக்கலாம் பாத்தியா? நானும் ரேஷன் கார்டெல்லாம் கட்டி என் பேர் இருக்கலான்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் தெரியுமால, கேட்கவே மாட்டேன்ட்டானே. ஆமால, இன்னொன்று ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு ஆகணுமாம்ல.
நானும் எனக்கு என்ன 2 மாசத்துல 18 வயசு ஆயிரனே, இந்த ஒரு தடவை எப்படியாவது போட விடுங்கன்னு காலில் விழாத குறையா கெஞ்சி பார்த்தேன். கேட்கவே இல்லை. கடைசியில கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டானுவன். ஒரே அசிங்கமா போயிட்டு தெரியுமா. பாத்துக்கிடுவோம்ல, இன்னும் ஒரு வருஷத்துல நமக்கும் 18 வயசு ஆகி விஜயனனுக்கு ஓட்டு போட்டு அவரை சீயமாக்கல. என் பேரு வெள்ளலி இல்லல. அது ஏதோ பழக்க தோசத்துல வந்துட்டு பாத்துக்க. இந்த தடவை போட்டோம்ல, அடுத்த தடவை எவன் நம்மள ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி பாப்போம். என்னல காலங்கத்தால 2 பேரும் எங்க போயிட்டு போறிய? தாத்தா, நாங்க ஓட்டு போட போயிட்டு வரோம். இல்ல என்னல சொல்றிய? ஓட்டு போட போனியலா? இப்பதானல பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிறிய, அதுக்குள்ள எவம்ல உங்களுக்கு ஓட்டு தந்தான்? ஆமா தாத்தா, நாங்களும் ஓட்டு போட ஆசையில ஸ்கூல் பக்கம் போனோம் பாத்துக்கிடுங்க. அங்க போனா எங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. ஓட்டு போட ஓட்ட ஐடி, பூத் ஸ்லிப்பு இதெல்லாம் வேணுமாமா, அதுக்கு நாங்க எங்க போவேன்? அடக்கு இருக்கு பயிலுவலா, இது கூட தெரியாமலா ஓட்டு போட போனிய? ஆமா தாத்தா, நாங்களும் தடவை ஓட்டு போட்டு எங்க விஜய் அண்ணனை எப்படியாவது சிஎம் ஆக்கிடலான்னு பார்த்தோம். ஆனா பாருங்க, இப்படி முடியாம போயிட்டு. அதான் அடுத்த வருஷம் பார்த்துக்கிடலான்னு போயிட்டு இருக்கோம். ஆமா தாத்தா, அடுத்த தடவை நாங்க விசில் அடிச்சுக்கிட்டே ஓட்டு போட போவோம் பாரு. பாத்தியா ஜோசப்பு, சரியான பைத்தியக்கார பயிலுவ. இப்பமே உங்களுக்கு ஓட்டு போட ஆசை. இந்த பயிலையில ஓட்டு போட விட்டுட்டா அவ்வளவுதான் போலயே. ஆமாண்ணே, இவ்வளோ நேரம் நானும் ஒன்று பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஒரே சிரிப்பு பார்த்துக்கிடுங்க. சரி ஜோசப்பு, எனக்கு இன்னைக்கு ஒரு கல்யாண வீடு இருக்கு, நான் அப்படியே கிளம்பி. சரிண்ணே, நானும் கிளம்ப வேண்டியதான். பார்ப்போம். இல்ல டவுசரே, நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் லைக்கும் போட மாட்டேக்காவ, கமெண்டும் போட மாட்டேக்காவ. இப்படி சோம்பேறியா இருக்காவளால. கொஞ்சம் கமெண்ட் எல்லாம் போட்டாதானே நம்ம வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அடுத்த நேரம் போடுறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். போடுவவள திடீர்னு சொன்னா ஒரு பதட்டமா இருக்காத வீலுக்கு. போக போக எல்லாரும் லைக் கமெண்ட்லாம் போடுவவ பாரு. போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. என்ன மர்த்தா, நம்ம ஊர் மீன்கறி சாப்பாடு மாதிரி எங்கேயும் வராதுக்கோ. ஆமாம், நம்ம ஊர்லேயே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மீன் இல்லை ராதா, அப்படி தான் இருக்கும். நீங்கள் 2 பேரும் வாரியேன்னு சொன்னோடனே ஆள்வின்ட்டு சொல்லி வச்சுட்டேன் பார்த்துக்க. அவன் தான் காலையிலே கடற்கரையில் போய் மீன் ஏலம் பிடிச்சிட்டு வந்தான். ஆமாக்கா, நம்மலாம் கடற்கரைக்கிட்ட இருக்கனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் சாப்பிட்டுக்கலாம் பார்த்தியா. ஆமாம் ராதா, இவன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, போயிட்டு வரேனா? எங்கிட்ட போய் பார்க்க போகிறா? எல்லாரும் ஜம்போ பேக்கரியில் மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாள்வ, அங்கே தான் போகிறேன். போயிட்டு வரட்டா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாண்ணா. ஏமாக்கலே, இன்னைக்கு தானே வந்திருக்கிய, இன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போகலாம்ல. தெரியுமா, நாளைக்கு அம்மா கோர்ட்டுக்கு போனோன்னு சொன்னால, அதான் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. ஆமாம்ல, நான் மறந்தே போயிட்டேன். சரி மக்களே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன. சரி பெரியம்மா. எம்மா கொஞ்சம் மெதுவா இலையா, இது தலையா இல்லை தார் ரோடா? இந்த இழுப்பு இழுக்கா? ஆமாம், மண்டையில் எண்ணெயும் தேய்ச்சிடக்கூடாது, ஒன்றும் தேய்ச்சிடக்கூடாது. வேற வலிக்காமல் என்னட்டி செய்யும்? எப்படி தெத்தா கிடக்கு பாரு. ஏம்மா, இப்பெல்லாம் யாரும்மா தலைக்கு என்ன தேய்க்கா? இந்த சென்னை பக்கம்லாம் போய் பாரு, எல்லாரும் ஃப்ரீ கார் விட்டுட்டு எவ்வளோ ஸ்டைலாக இருக்காவ தெரியுமா? நீ தான் இப்படி டெய்லி என்ன தேய்க்க சொல்லி பட்டிக்காடு மாதிரி இருக்க சொல்லியா? தலைக்கு ஒழுங்காக எண்ணெய் தேய்ச்சாதான்ட்டி முடி ஒழுங்காக வளரும். மெதுவா பின்னட்டி. எம்மா ராட்சசி, இவ கையில மண்டையை கொடுத்தோம், மண்டையை ஒன்றும் இல்லாம ஆக்கி விடுவா. ஏம்மா, அது மல்லி தானே? ஆமாம், அவாதான். இதே எப்போ துபாயில இருந்து வந்தாவ? இன்னைக்கு காலையில் தம்பி தாயமாவளம் வந்தாள்வ. பாத்தியாம்மா, எப்படி இருந்தவா இப்போ எட்டி கூட பார்க்காம போறான்னு. போயிட்டு போகிறா விடு. இப்போ அவட்ட பேசலைன்னா என்ன, ஐயா அடித்து அவதாரம் கொடுத்துருவாரோ? திமுறில் போகிறவா அந்தாலும் போட்டு விடு. எப்படி பார்த்தாலும் 20 வருஷம் ஃப்ரெண்டுமா எனக்கு அவ. என்னால் அப்படி ஈஸியெல்லாம் அவளை மறக்க முடியாது. அவள் என்னைக்காவது ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேச வருவா. வருவா, அவள் வருவா, நீ பேசுவா. அவள் அம்மாக்காரியை அடுத்து எப்போ அவளை துபாய்க்கு இழுத்துட்டு போகிறாளோ. பாவம், பெரியவிய பண்ணிய தப்புக்கு சின்னவிய என்ன பண்ணுவாவ? எல்லாம் விதி. ஐயே, நமக்காண்டி தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போலையே. ஆதி, நேரமே வந்துட்டியோ? இல்லை சுபாஷு, இப்போ கொஞ்சம் நேரம் வந்தேன். சாரில, நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்தேனா, அதான் நல்லா தூங்கிட்டேன் பார்த்துக்க. 3 மணிக்கு ஆதியை பார்க்க போனோம், எழுப்பி விடுமோன்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு தாமல படுத்தேன். அவன் அந்த ஆளை கடந்து உறங்கியிருக்கா. சரி விடு, அம்மாவை ஏசாத.
சரி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்னது? ஆமாம் ஆதி, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னல, யாரும் ஓடி போயிட்டாவளா என்ன? போல நீ வேற. அந்த மல்லி இருக்கல்ல, அவளும் அவிய அம்மையும் துபாய்க்கு போயிருந்தாவல்ல, அவிய 2 பேரும் இன்னைக்கு ஊருக்கு வந்திருக்காவல. அது தெரியுமா உனக்கு? இதை சொல்லதுக்கா என்ன வர சொன்னா? அதான் எனக்கு தெரியுமே. அப்போ தெரியுமா உனக்கு? தெரிஞ்ச மேலே இப்படி கூலாக இருக்கா? அவைய 2 பேரையும் ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததே நான் தான், தெரியுமா? என்னல சொல்லியா? ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்தியா? அப்போ உங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டா? அதெல்லாம் இல்லை. அப்போ இப்படில நீனு தெரிஞ்சு வாங்க கூட எப்படி வந்தாள்வ? நான் தானே அவைய 2 பேருக்கும் தெரியாது. நான் முகத்தில் மாஸ்க்கு, கண்ணாடி, அப்புறம் தொப்பி எல்லாம் வச்சு ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி போய் கூட்டிகிட்டு வந்தேன். அடப்பாவி, அவ்வளோக்கும் உனக்கு அவன் மேலக்கு இருக்கா? ஆமாம், அவைய 2 பேரும் ஊருக்கு வரவன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சு? நான் சும்மா காலையில் சரவணன் ட்ராவல்ஸ் பக்கமாக போனேன் பார்த்துக்க. அப்போ தான் சரவணனுக்கு மல்லி ஃபோன் பண்ணியிருந்தா ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்ப சொல்லி. அதான் அப்படியே அவர் கையில் காலில் விழுந்து காரை நானே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு காரை எடுத்துகிட்டு போனேன். அப்படியா? ஆமாம், இப்போ இதுக்குள்ள ஊருக்கு வந்தாள்வ? துபாய்க்கு போய் 4 நாள் தானே ஆகுது. மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்ண வந்திருப்பாள்வளோ? இல்லைல்ல, அவளை இங்கே பக்கத்தில் எதுவும் காலேஜில் படிக்க வைப்பாவேன்னு நினைக்கேன். ஏதோ சர்டிஃபிகேட்டு அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தாவோ பார்த்துக்க. அப்படியா? இருக்கலாம். அவையக்கிட்ட தான் பணம் இருக்குது, எவ்வளோ நாளும் படிப்பாவ. எனக்கு அவள் மறுபடியும் துபாய்க்கு போகாமல் இருந்தாலே போதும்ல. அவளை பார்க்க முடியாமல் இந்த 4 நாள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனால் கன்ஃபார்மாக தெரியல எதுக்கு வந்திருக்கவனே. அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி தான் காரை வாங்கிட்டு மெனக்கிட்டு போனேன். ஆனாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை. நீயே கேட்டிருக்கலாம்ல எதுக்கு ஊருக்கு வந்திருக்கியேன்னு? கேட்டும் பார்த்தோம்ல, ஆனால் மல்லி ரொம்ப கோவப்பட்டுட்டா. சரி, நம்ம ஊரில் தானே இருக்காவ, எப்படியாவது சொந்தக்கார வீட்டை கேட்ட எடுத்து அவள் எதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிடுவோம். பேசாமல் அவன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதான்ல? வேண்டாம்ல, அவள் என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கா. அப்போ என் ஃபோன்லேருந்து பண்ணி பார்ப்போமா? வேண்டாம், சும்மா நம்ம அவளை தொல்லை பண்ணாண்டாம். ஏம்ல இப்படி அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கா? இப்படிலாம் இருந்தால் ஒரு நாளாக நீ அவள் கூட சேரவே முடியாது பார்த்துக்க. லே, அங்கே பாருல யாருன்னு?